ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பேஸ்ட் டிஜிட்டல் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 26 ஓப்பன் ஆகி செப்டம்பர் 30 க்ளோஸ் ஆகுது. அக்டோபர் 3 அலாட் அடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். அக்டோபர் 7 இவங்க மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க. இந்த கம்பெனி ஓவராலாக 819 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹2. இவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 35% ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 208 to 219 per ஈக்விட்டி ஷேர். இந்த ஐபிஓ ஒரு லாட்டுக்கு 68 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. 14,892 இருந்தால் நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இபிஎஸ் ₹12 இருக்குது. பிஇ ரேஷியோ 16 இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 23% இருக்குது. ஆர்ஓசிஇ 37%. டெப்ட் அண்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.13% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 22% இருக்குது. பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 11% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.07 இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் பற்றி பார்க்கலாம். அசட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022 வெறும் 712 crore அசட் இருந்த இவங்க 2025 இப்போ 2558 crore இவங்க அசட் இருக்குது. ரெவன்யூவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022 413 crore ரெவன்யூ இந்த இவங்க இப்போ 1204 crore ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022 11 crore தான் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இப்போ 2025 152 crore இங்கே ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அதே போல் நெட்ஒர்க் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா பாரோயிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நல்லதில்லை. 529 crore உங்களுக்கு கடன் இருக்குது. இந்த கம்பெனி மெயினாக 3 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்னென்னா பேசிவ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. இவங்க லித்தியம் பேட்டரி டெலிகாம் டவர்ஸ்க்காக மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. இவங்க ரினியூவபிள் எனர்ஜி சோலார் மாடியூல்ஸ்க்காக இன்ஸ்டாலேஷன் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெலிகாம் கம்யூனிகேஷன்லேயும் இவங்க பிஸ்னஸ் பண்ணி தராங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் 84% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எதனால் ஐபிஓ வராங்கன்னா இவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் வராங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது போல் நீங்கள் ஐபிஓ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா, அப்ளை பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன்.